ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுவாவசு வருடத்தின் 3வது தினமான இன்று திருப்பாவையின் 3வது பாசுரத்தை காணவிருக்கிறோம். நீளா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிப்புத்தூர் வேதக்கோணூர். இன்று 3வது தினமான இன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் ஓங்கி உலகளந்த. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல் உகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாவை நோன்பை நோக்கும் பாவை நோன்பை நோக்கும் இடத்தில் ஏற்படும் செல்வ செழிப்பை பற்றி அவள் கூறுகிறாள். இந்த பாசுரங்களில் அவள் தன்னை ஆயர்பாடியில் வசிக்கும் ஒரு கோபிகையாக அவள் பாவித்து பாடுகிறாள். அந்த ஆயர்பாடியின் செல்வ செழுமையை இங்கு கூறுகிறாள். அவள் சொல்கின்றாள், ஓங்கி உலகளந்த உத்தமனின் பெயரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு, பாவை என்று இவள் குறிப்பிடுவது பாவை நோன்பை, அப்படிப்பட்ட அந்த ஓங்கி உலகளந்த அந்த திரிவிக்ரமன் அல்லது வாமனனின் பெயரை பாடி நாம் இந்த பாவை நோன்பை நோக்கும் பொழுது அதற்காக நாம் நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, நாடெல்லாம் மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும் வளமையாக நாடு இருப்பதற்கு. சரி, அப்படி என்றால் ஒவ்வொரு முறை பெய்யும் பொழுதும் அடர் மழையாக பெய்து வெள்ளக்காடு ஏற்பட்டுவிட்டால், ஆகையினால் அதை கருதியே ஆண்டாள் சொல்கின்றாள், தீங்கின்றி நாடெல்லாம், வெறும் மும்மாரி மழை அல்ல, அவள் வேண்டுவது தீங்கின்றி நாடெல்லாம் ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு மாதமும் மும்மாரி பெய்து ஓங்கும் பெரு சென்னல், அந்த சென்னல் வயலில் இருக்கும் நெற்கதிர்கள் ஓங்கி வளர்கின்றதாம். அதன் ஊடே ஊடுகயல் உகள, அந்த நெல் வயல்களில் நீர்கள் நிரம்பி ததும்பி இருக்கும். அந்த வளமையில் அந்த நெற்பயிர்களுக்கு இடையே கயல் மீன்கள் விளையாடி ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்குமாம். ஓங்கு பெரும் சென்னல், அதன் ஊடே கயலுகள் உகள, கயல் மீன்கள் உகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப. பூங்குவளை மலர்கள், அந்த குவளை மலர்களில் வண்டுகள் இருக்கும், அந்த வண்டுகள் அந்த பூங்குவளை மலரில் உள்ள தேனை உண்டு அந்த மயக்கத்தில் அந்த மலர்களின் உள்ளே அவை படுத்து கிடக்கும். அது தவிர தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த பசுக்கள், அங்கிருக்கும் பசுக்கள் எல்லாம் அவ்வளவு வளமையும் செழிப்பும் மிக்க பசுக்களாம். எப்படி என்றால் அவை அந்த பால் முலைகளின் கீழே ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த பாலை கறந்தோமேயானால் அவை அந்த பால் வழிதல் நிற்காதாம். நாம் எந்த பாத்திரத்தை வைத்து கறக்க முற்படுகிறோமோ அந்த பாத்திரம் முழுவதும் பால் வந்தே தீரும். அந்த அளவிற்கு பாலை கறக்கும் அல்லது சுரக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் வள்ளல் தன்மையோடு இருப்பதாக கூறுகிறாள்.
ஏனென்றால் அவை மிகுதியான பால் இருக்கும். தங்கள் கன்றுகள் குடித்தது போக அந்த பாலை அவை நமக்கு வழங்குமாம். எப்படி வழங்குமாம்? வள்ளல்கள் வழங்குவதை போல நாம் எந்த பாத்திரத்தை கொண்டு போகிறோமோ அந்த பாத்திரம் நிரம்பும் வரை பால் வழங்கும் பசுக்கள். அப்படிப்பட்ட இந்த செல்வம் நிறைந்து இருக்கும் பாவை நோன்பு அனுஷ்டிக்கும் இடத்தில் என்பதை வலியுறுத்துகிறாள் ஆண்டாள். நமக்கு தேவையானது நீர்வளம், அதற்காக மழையை வேண்டுகிறாள். நமக்கு வேண்டுவது உணவு, நெல்லை வேண்டுகிறாள். பால், கோமாதாவை சார்ந்த பால் வளம், ஏனென்றால் இது ஆயர்பாடி அல்லவா. 3 இந்த 3 வளம் இருந்தால் நம் வாழ்வை செம்மையாக வாழ்ந்து இறைவனடி சேரலாம், இறைவனை துதிக்கலாம். இதையே ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு போதிக்க முற்படுகிறாள். அந்த பாசுரத்தை இன்னொரு முறை பாடல் வடிவில் பார்ப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையல் உகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முல்லை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாவையின் பாசுரங்களை நாம் தினமும் பாராயணம் செய்து அந்த பரந்தாமன் நாராயணனின் ரங்கமன்னா ரங்கநாதனின் திருவடிகளில் சரணடைவோம். ஆண்டாளின் திருவடிகளுக்கு நம் வந்தனங்களை தெரிவிப்போம். நாராயணா நமோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.